ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மனித உடலான கோவில்களுக்கும் அதில் வீற்றிருக்கும் உயிரான கடவுளுக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்கள். உங்கள் அன்பன் ஆர் கண்ணன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தகவல் பஞ்சாங்கம். நாள் 24/2/2023 சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள், அயனம் உத்தராயணம், ருது சிசிரது. நாள் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், திதி பஞ்சமி திதி, யோகம் சுப்ரம், கரணம் பவம் கரணம். இன்றைய நாளில் நல்ல நேரம் சேலம் சூரிய உதய நாளிகை 6:45 மணி என கணக்கில் கொண்டு கணிக்கப்பட்டது. மற்ற ஊர்கள் 5 நிமிடங்கள் வித்தியாசப்படும். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:15 மணி வரையிலும், பகல் 11:15 மணி முதல் 12:45 மணி வரையிலும், பிறகு 12:45 மணி முதல் 1:45 மணி வரையிலும், மாலை 5:45 மணி முதல் 6:45 மணி வரையிலும், இரவு 6:45 மணி முதல் 8:15 மணி வரையிலும், இரவு 9:45 மணி முதல் 10:45 மணி வரையிலும் நல்ல நேரங்கள் ஆகும். இன்றைய நாளில் குளிகை நேரம் புதிய பொருட்கள் வாங்குவதற்கும், ஆடைகள் நகைகள் வாங்குவதற்கும், புதிய காரியங்கள் தொடங்குவதற்கும், திரும்ப திரும்ப செய்வதற்கான காரியங்களுக்காக ஒரு ஏற்ற ஒரு நேரம் குளிகை நேரமாகும். இன்றைய நாளில் குளிகை நேரம் காலை 8:15 மணி முதல் 9:45 மணி வரை குளிகை நேரமாகும். இன்றைய நாளில் ராசி மண்டலங்களில் கிரகங்களின் நிலை: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாமில் கேது, மகரத்தில் புதன், கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன் குரு. இன்றைய நாள் கிரக நிலைகளாகும். இன்றைய நாளில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். கேது பகவான் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலத்தில் பிறந்தவர்கள் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கும். சுக்கிர பகவான் நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆனந்தமான நாளாக இன்று இருக்கும். சுக்கிர பகவான் நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ காரியங்களிலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நன்மைகள் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். சந்திர பகவான் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் சகிப்புத்தன்மையுடனும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கும். செவ்வாய் பகவான் நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்தவர்கள் எண்ணங்களெல்லாம் ஈடேறி முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இன்று இருக்கும். ராகு பகவான் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வுடனும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும். குரு பகவான் நட்சத்திரங்களான புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதியில் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் செயல்படக்கூடிய நன்மைகள் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். சனி பகவான் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்தரட்டாதியில் பிறந்தவர்கள் பொறுமையாகவும் சாந்தமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கும். புதன் பகவான் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் பிறந்தவர்கள் லாபமும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்று இருக்கும். என்னுடைய நண்பர் ஒரு வீட்டில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு போனார். அவரும் இன்னொரு நண்பரும் ஒரு வீட்டுக்கு போகும்போது போனவுடனே அங்கே ஒரு குழந்தை, ஒரு பெரியவங்க, இன்னொரு அம்மா உட்காந்துருக்குறாங்க, டிவி பார்த்துட்ருக்குறாங்க. போனவுடனே தண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தை என்ன சொன்னுச்சுன்னா, பார்த்து தண்ணி குடிங்க, தண்ணியில் எது விஷம் எது கலந்துருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு அந்த குழந்தை. இவருக்கு தண்ணி வாங்கி குடிக்கலாமா வேண்டாமா, ஏன்னா இப்படி சொல்லிடுச்சே குழந்தை, உண்மையிலே கலந்துட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஆக்சுவலாக உண்மையில் அப்படி தண்ணியெல்லாம் எதுவும் கலக்கலை. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த நாடகத்தை அந்த குழந்தைகள் பார்க்குது. அந்த நாடகத்தில் அப்படி ஒரு சீன் வந்திருக்குது. அந்த சீன் அப்படியே குழந்தை பதிச்சு அதை பதிவாயிடுச்சு. அதை அப்படியே வெளிப்படுத்துது.
ஸோ அப்போ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் வெளிப்படுது. இந்த அளவுக்கு ஒரு தாக்கங்கள் இருக்குது. நம்முடைய மனம் பார்த்திங்கன்னா மூளை 2 விதமான மூளையில் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் சொல்லிட்டு இருக்குது. லெஃப்ட் பிரெயின் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய தகவல்களை சேகரிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, தர்க்கம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய இன்றைக்கி இன்புட். அதுக்கு தான் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண, நாலேஜ் கேதரிங் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வந்து சோஷியல் மீடியா மூலியமாகவும் பேப்பர், டிவி, மீடியா எல்லா மூலியமாக நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணுறோம். இது எல்லாம் லோட் ஆகிட்டே இருக்குது. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம செல்ஃபோனில் ஒரு குரூப் ஆட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காத நூற்றுக்கணக்கான மெசேஜ் வந்தால் எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு 100, 200 வரும்போது எவ்வளோ ஃபோன் மெசேஜ் வரும், வீடியோ மெசேஜில் வரும். அப்படி பார்த்திங்கன்னா ஃபோனே ஹேங் ஆகும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜ் நிறைய வந்துகிட்டே இருக்கும், மூளை லோட் ஆகிட்டே இருக்குது. இது லெஃப்ட் பிரெயின். அது தேவையில்லையோ. நான் ரைட் பிரெயின் பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் கேட்குறது, பாட்டு கேட்குறது, கவிதை எழுதுறது, ஒரு நாட்டியம், ஒரு டான்ஸு, ஒரு ரசனைக்குரிய விஷயங்கள் எல்லாமே, ஒரு தியானம் பண்ணுறது, ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பண்ணுற எல்லா விஷயமே ரைட் பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாமே லெஃப்ட் பிரெயினில் தான் 99.5% மேலே லெஃப்ட் பிரெயின் ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருக்கிறாங்க. 0.1% மக்கள் தான் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த பாரதியார், அப்புறம் இவர் கவிதை எழுதின தாகூர், அப்துல் கலாம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரைட் பிரெயினோட ஒர்க் பண்ணவங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் பிரெயினை தாண்டி ரைட் பிரெயினும் சமமாக இயங்குகிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து இன்றைக்கி வந்து அமைக்கிறதுக்கான நிறைய சூழ்நிலைகள் மாறுபடுது. இன்னும் ஒரு சின்ன உதாரணம், ஒரு கதையின் மூலமா நம்ம சொல்லலாம். 2ஆம் உலகப்போர் நடந்துட்டு இருந்த சமயத்தில் தென்னாப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விமானத்தை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே வாழ்ந்துட்டுருக்கிற காட்டுவாசிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை வந்து பார்க்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இது வந்து ஒரு குட்டியாக இருக்குது, இது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு தம்பி வராரு. வந்து அதை பார்த்துட்டு அந்த விமானத்தில் இது வந்து ஒரு மாட்டு வண்டி அப்படின்னு அவர் ஒரு கெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மாட்டை அதில் பூட்டி அப்படியே சுற்றி வந்துட்டுருக்காரு. இது ஒரு மாட்டு வண்டின்னு சொல்லி எல்லார் மனசுலையும் பதிய வச்சிடறாரு. அந்த குட்டி விமானம் கொஞ்ச நாளைக்கு மாட்டு வண்டியாக செயல்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவாளி ஒருத்தர் வராரு, பார்க்குறாரு. பார்த்துட்டு அது விமானத்துக்குள்ளே உட்காந்து இது கீர் மாதிரிலாம் இருக்குது, அப்படி இப்படின்னு அசைச்சு பார்க்குறாரு. அது ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, எதர்ச்சியாக அழுத்தும்போது ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்போ தானாகவே மாடு இல்லாமலே வண்டி இந்த ஃப்ளைட் வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் என்ன நினச்சிக்கிறாரு, இது மாட்டு வண்டி கிடையாது, மாடுலாம் தேவையில்லை, நம்ம இயக்க முடியும் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராக்டராக அவங்க எல்லோரும் முடிவுக்கு வராங்க. அது கொஞ்சம் நாளைக்கு வந்து அடுத்தது அந்த விமானம் வந்து ஒரு டிராக்டராக செயல்படுது. இன்னும் கொஞ்ச நாள் போகுது. அந்த ஊருக்கு ஒரு இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆன ஒருத்தர் வராரு. வந்து பார்க்குறாரு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவருக்கு தெரியுது இது வந்து ஒரு விமானம், குட்டி விமானம். இது எல்லோரும் ஒரு டிராக்டர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு நேராக வந்து மக்கள்கிட்ட இது வந்து டிராக்டர் கிடையாது, இது வந்து விமானம், இதில் வந்து பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் ஏறி உக்காந்து அந்த விமானத்தின் மூலிமா ஏறி உக்காந்து பறந்து காட்டுறாரு. மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தும்போது மக்களுக்கு எல்லாரும் ஒரே ஆச்சரியம், இது எப்படி அப்படிங்கும்போது அது ஏற்கனவே விமானமாக தான் இருந்துச்சு. அதை உபயோகப்படுத்துகிற மக்கள் ஒரு கேட்டகரி அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி, புரிதலுக்கு தகுந்த மாதிரி மாட்டு வண்டியாக யூஸ் பண்ணாங்க. இன்னொரு கேட்டகரி அதை விட கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக இருக்கிறவங்க அந்த வண்டியை வந்து ஒரு டிராக்டராக யூஸ் பண்ணாங்க. அதை விட நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க அந்த விமானம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுட்டு பயன்படுத்தவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த விமானி. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நமக்கு வந்து எல்லா சக்திகளுமே இருக்குது. நம்ம லெஃப்ட் பிரெயின் யூஸ் பண்ண முடியும், ரைட் பிரெயினையும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து
மேக்ஸிமம் லெஃப்ட் பிரெயினுடைய இயக்கத்திலே வாழ்ந்துட்டு நம்ம போகிறதுனால தான் நிறைய விஷயங்கள் நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே செய்ய முடியாமல் போயிடுது. உலக மக்கள் நன்மைக்காக பிரார்த்தனை. மெதுவாக கண்களை மூடி பூர்வ மத்தியில் உணர்வினை ஒன்றாக்கி, ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா, தாய் தந்தை அருளால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் குருவின் அருளால் இந்த பூமியில் வாழும் மக்கள் அனைவரும் மீதும் படர்ந்து வாழ்வில் ஆரோக்கியம், சாந்தம், சந்தோஷத்துடன் ஜாதி, மத, மொழி, இன, அரசியல் பேதமின்றி ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் அன்புடனும் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏக்கத்துடன் தியானிப்போம். தினம் ஒரு தியானத்தில் இன்று உலக ஞானத்தையும் உலக மக்களை காக்கக்கூடிய சக்தியின் பெறக்கூடிய வியாசக பகவான் குறித்த தியானத்தை இன்று பார்ப்போம். இப்பொழுது தியானத்திற்குள் நுழைவோம். ஒரு டம்ளரில் நீர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு சிட்டிகை விபூதி போட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக தரையிலையோ அல்லது சோஃபாலேயோ அமர்ந்துக்கோங்க. இப்போ மெதுவாக உங்கள் கண்களை மூடி உங்களுடைய உணர்வினை புருவ மத்தியில் வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் அருட்பெருஞ்சோதியான நம் உயிரை நினைத்து ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று 3 முறை அனைவரும் சேர்ந்து உச்சரிப்போம். ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது மெதுவாக கண்களை திறந்து சற்று மேல் நோக்கி பார்த்து விண்ணை நோக்கி ஏக்கத்துடன் தாய் தந்தை அருளாசி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. கருணை ஒளி லீலாம்மா, பரிசாமி, தியாகராஜன் சப்தர்ஷிகளின் அருளாசியையும், சாமி அம்மா, ஞானகுரு, சர்க்குரு தேவரின் ஒளிகாந்த சக்தியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அகஸ்தியர் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக விளங்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும்
நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும், வியாசக பகவானின் அருள் சக்தி எங்கள் அனைவரது உடல் முழுவதும் படர்ந்து இந்த வாழ்வில் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் ஆனந்தத்துடனும் வாழ்ந்து உலக மக்களை காக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் சேவை மனப்பான்மையுடனும் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாயீஸ்வரா என்று ஏக்கத்தோடு ஏங்கி தியானிப்போம். இதுவரை நாம் தியானித்த உணர்வுகள் அனைத்தும் காற்றிலின் அணுக்களாக படர்ந்துள்ளது. அதை ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று 3 முறை சொல்லி நம் உயிரான ஈஸ்வரன் இணைத்து நம் ஆத்மாவை சக்தி பெறச் செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நன்றி. தியானம் நிறைவு பெற்றது.